ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதியோட நியூஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம அது டெய்லி நியூஸ் அப்படின்றத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நீங்கள் நியூஸாக பார்க்கணும் அப்படின்றத நம்ம டெய்லி நியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 14 நாளாக நான் வீடியோ தரல. ஸோ 2 வீக்ஸாக வீடியோஸ் நம்மளோட சேனலில் இல்லை. பட் அதுக்கு உங்கள் எல்லார்டையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிகாஸ் சில பேக் அண்ட் ஒர்க் போயிட்டு இருந்தது. நம்மளோட சைட்டை அஃபிஷியலாக நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஃப்ரம் ஏப்ரல் 1லேருந்து நம்மளோட சைட் இஸ் லைவ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 10 டேஸ் கிட்ட நம்ம அதில் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட சைட் நேம் mark2officer.in அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் நான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். கவனிங்க, இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட வெப்சைட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்தையுமே. ஸோ டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலுமே ஸோ வெப்சைட்டில் இதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி ஒரு கோர்ஸாக, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃப்ரீ கோர்ஸாக தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இது எந்த வித காஸ்ட்டுமே கிடையாது. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சைட் mark2officer.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ ஆல் கோர்சஸ் லோட் பண்ணுங்கள். இதில் 2 கோர்ஸ் லைவ் ஆயிருக்கும். ஸோ டெய்லி நியூஸ் கோர்ஸ் அண்ட் இந்த எடிட்டோரியல் கோர்ஸ். ஸோ இந்த எடிட்டோரியல் வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ 6 மணிக்கு அது லைவ் ஆயிருக்கும். இந்த டெய்லி நியூஸ் கோர்ஸோட வீடியோ 6:30க்கு உங்களுக்கு லைவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப் அண்ட் குவிசஸ். ஸோ இப்போதைக்கு இந்த எடிட்டோரியலில் குவிசஸ்மே லைவ் பண்ணியாச்சு. இந்த டெய்லி நியூஸ் கோர்ஸில் குவிசஸ் மே மந்த்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ மே மிட்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஜஸ்ட் இப்போ நான் ஆல்ரெடி இதை என்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஐடியில். நீங்கள் இந்த இடத்துல என்ரோல் நவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். சொல்ல போனீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தோட எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். லைக் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. வீக்லி பிடிஎஃப் கொண்டு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் படிக்கிறவங்க படிக்கலாம். ஸோ வீக்லி மட்டும் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நம்மளோட பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் டெய்லி நியூஸஸ் நான் சைட்லேயே படிச்சுக்கிறேன், பிடிஎஃப் என்ன டவுன்லோட் பண்ணணும்னா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸோ சைட்லேயே படிச்சுக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் அதிலே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க சைட்டில் படிக்கலாம், அப்படி இல்லைனா பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இதுதான் இந்த 14 நாள் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக இதை நான் பெருமைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சலாம் பரவாயில்ல. கம்ப்ளீட்டாக இதை நான் டிசைன் பண்ண சைட்டு. ஓகேவா? A to Z பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்டு எல்லாமே நான் பண்ணது. ஸோ உங்களுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னோட டீம் கண்டென்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் இந்த ஃப்ரீ கோர்ஸஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். பிகாஸ் 14 நாள் நான் வீடியோ தரல. ஸோ டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்டு இருந்தோம். எங்கே போச்சு வீடியோ அப்படின்றது மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் இந்த டைமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆகலை. அதுக்குமே எல்லாருக்குமே நன்றி. சரி, இனி நாள் முதல் நியூஸ். ஸோ பிஐபி நியூஸ் ஆரம்பிப்போம். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த எடிட்டோரியலோட ஷெடியூல். ஸோ தினமும் சாயந்தரம் 5லேருந்து 6க்குள்ளே நாங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ டெய்லி பிடிஎஃப், எவ்ரி சாட்டர்டே வீக்லி பிடிஎஃப். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் பிடிஎஃப்மே நாங்கள் இந்த எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட யூடியூப் பிளேலிஸ்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. பிகாஸ் நாங்கள் கிளாஸஸை யூடியூப்பில் தான் நாங்கள் இதுவுமே ஃப்ரீயாக தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டெய்லி எடிட்டோரியோட வீடியோ 6 மணிக்கும், அதை தொடர்ந்து 6:30 மணிக்கு டெய்லி நியூஸ் செஷனும் உங்களுக்கு லைவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டெய்லி நியூஸ் பிடிஎஃப் அப்படின்றது 5 மணிக்கு நம்மளோட வெப்சைட்டில் லைவ் பண்ணிடுவோம். ஸோ சிம்பிள். வீக்லி நியூஸ் பிடிஎஃப் எவ்ரி சாட்டர்டே 5 மணிக்கு, மந்த்லி நியூஸ் பிடிஎஃப்மே அது மாதிரி கன்சிக்யூட்டிவ் மந்தில் லான்ச் பண்ணும். ஸோ டாபிக் வைஸ் பிடிஎஃப் அப்படின்றது நீங்கள் பார்க்குற பிஏபி இண்டஸ்ட்ரி அப்படின்ற பிடிஎஃபை தனித்தனியாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் தாண்டி சில ஸ்பெஷல் பிடிஎஃப்மே இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் என்ன அப்படின்றத நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ ரொம்ப நேரம் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நம்மளோட சைட் இன்ட்ரோவே போயிடுச்சு. பிகாஸ் தெரிய வைக்கணும், மாணவர்கள்ட்ட தெரிய வைக்க தான் நம்ம அந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டென்ட்டை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் இந்த சைட்டே டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ டெலகிராமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு அது பர்சனலாக விருப்பமே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் சைட்டே கொடுத்துட்டோம். யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைய செஷன் ஆரம்பிப்போம். ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் நேத்தி டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஓகே, படிக்காதவங்க mark2officer.in வெப்சைட் போங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. இந்த வீடியோவில் எதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பிஏபி நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் ரிவைசஸ் டைமிங் ஃபார் த ஜிடிபி ரிலீசஸ் டு இம்ப்ரூவ் தி அக்சசிபிலிட்டி. ஸோ ஜிடிபி ரிலீசஸை இதுக்கு முன்னாடி ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் வேறு டைமில் அதை மாற்றிருக்காங்க. ஸோ எந்த டைம் அப்படின்னு நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, காலையில் 5:30 IST மணிக்கு ஜிடிபி டேட்டா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி எந்த டைமில் வெளியிட்டு இருந்தாங்க? 5:30 PM ஈவினிங். ஸோ ஓகேவா? சாயந்தரம் 5:30க்கு வெளியிட்டதை காலையில் 5:30 மணிக்கா
மாத்திட்டாங்க. இப்போ நடந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வந்து எழுதின மாணவர்களுக்கு தெரியும், ஃபுல்லாவே நம்பர் ஓரியன்டடான கொஷின்ஸ் தான். அரௌண்ட் 20 to 25 கொஷின்ஸ் வந்து நம்ம நம்பர் ஓரியன்டடாவே பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இதனால வரப்போற எக்ஸாம்ஸோட மாடலுமே இந்த நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்பர் மீன்ஸ் ஏதாவது பெர்சன்டேஜோ இல்லைனா வந்து ஜிடிபி வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம், ஜிடிபி வேல்யூ அந்த மாதிரி டேட்டாஸை டிபெண்ட் பண்ணியே இருக்கலாம் அப்படின்றத கெஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த டிசிஷன் எதனால எடுத்திருக்காங்க அப்படின்னா, the decision is aimed at aligning the release schedule with the global standards which will allow international markets and analysts to access and analyze the data promptly at the start of the business days. ஸோ ஒரு பிஸ்னஸ் டே ஆரம்பிக்கும் பொழுதே அந்த டேட்டா அந்த எக்கனாமிஸ்ட்டுக்கோ இல்லைனா வந்து அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டைமிங்கை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எது முக்கியம், இந்த 5:30 மணி காலையிலையும் 5:30 மணி சாயந்தரமும், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லை ஆல்ரெடி நோட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பிடிஎஃபை ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மந்த் எண்டோ இல்லைனா வீக்லியோ இந்த பிடிஎஃபை பிரிண்ட் எடுத்து உங்களோட நோட்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோட்ஸை நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. இந்தியாவோட ஜிடிபி growth எவ்வளோ இருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.5% இருக்கலாம் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஜிடிபி அப்ராக்சிமேட்லி 3.7 ட்ரில்லியன். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா, மேக்கிங் இட் 5th largest எக்கனாமி குளோபலி. ஸோ இப்போ இந்தியா உலகத்திலே 5வது லார்ஜஸ்ட் எக்கனாமி. அதோட இந்தியாவோட ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா 3.7 ட்ரில்லியன் இன் 2024. இதையும் மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைகர் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசில் நடந்திருக்கு. ஸோ யார் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். எத்தனாவது எடிஷன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இது 4th எடிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைலேட்ரல் ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் வந்து எதுக்காக நடந்திருக்காங்க அப்படின்னா ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிலீஃப், HADR அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இது வந்து எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இவங்க 2 நாடுகளுக்கு நடுவில் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா காக்கிநாடா, ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 1ல இருந்து 11, ஸோ 10 நாளுக்கிட்ட இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல எந்தெந்த விஷயங்கள் வந்து கலந்துட்டாங்க அப்படின்னா MI-17 V5 helicopters, participation of the C-130 aircraft and integrated air operations by the Indian Navy, Army and Air Force, US Navy, Army and US Marine. இவங்க எல்லாருமே இந்த ஆபரேஷன்ல பங்கெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்பர் ஃபேஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த ஒரு இந்த எக்ஸசைஸ் நடந்ததில்லை, இந்த எக்ஸசைஸ்குள்ளேயே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ஹார்பர் ஃபேஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது இது வந்து ஏப்ரல் 1லேருந்து 7 வரைக்கும் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வர கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டிப்ஸ் பண்ணி கேட்குறாங்கல்ல. ஸோ என்ன கேட்பாங்க, இப்போ எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப் அப்படின்றது அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம், காக்கிநாடா ஆந்திர பிரதேஷ் தான் போவோம். பட் அவங்க இன்டெப்தா ஹார்பர் ஃபேஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல விசாகப்பட்டினம் அப்படின்ற ஆன்சர் நம்ம அடிக்கணும். ஸோ கொஷினை டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஏனோ தானோ அப்படின்றத முதல் எந்த எக்ஸாம் சொல்லி இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்க இல்லை குவிசஸ் போடுறீங்க ஏதோ ஒரு சைட்டில், அந்த இடத்துல கொஷினை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ் மட்டும் அடிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா ஷோ கேசஸ் பயோ E3 பாலிசி அட் மிஷன் இனோவேஷன் ஆனுவல் கேதரிங் 2025 இன் சியோல். ஓகேவா? ஸோ இந்த நியூஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மிஷன் இனோவேஷன் ஆனுவல் கேதரிங் அப்படின்ற ஒரு மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா சியோல், சவுத் கொரியாவில் நடந்திருக்கு. ஸோ இதில் இந்தியாவோட எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பங்கேற்றுச்சு? ஸோ இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ டெக்னாலஜி அப்படின்றவங்க தான் அதில் வந்து லெட் பண்ணுறாங்க. இவங்க என்ன விஷயத்தை இந்தியா சைட்லேருந்து எதை வந்து பிரசன்டேஷனா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியா இன்ட்ரோடியூஸ்டு பயோ E3 அப்படின்றாங்க. சரி, அப்போ E3னா என்ன? பயோடெக்னாலஜி ஃபார் என்விரான்மெண்ட், எனர்ஜி அண்ட் எக்கனாமி. இந்த பாலிசியை அந்த மீட்டிங்ல எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ப்ரெசென்ட் பண்றாங்க, இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. ஸோ இது கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா நம்மளோட இந்தியா அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டகிரேட்டட் பயோ ரிஃபைனரி மிஷன் இதுவுமே அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன், இந்தியா ஷேர்ட் எஃபோர்ட்ஸ் இன் இன்டகிரேட்டிங் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் பயோ எனர்ஜி டெக்னாலஜி ஃபார் பயோ மேனுஃபேக்சரிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற அடிஷ்னலாக இந்த பயோ ரீஃபைனரி மிஷன், கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன், கொலாபரேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த விஷயங்களுமே அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன, எங்கே நடந்தது? மிஷன் இனோவேஷன் ஆனுவல் கேதரிங் சியோலில் நடந்தது. இதில் இந்தியா சைட்லேருந்து யாரை
பங்கேற்றிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி பங்கேற்றிருக்காங்க. இவங்க எதை வந்து பிரசன்ட் பண்றாங்க? பயோ U3. ஸோ பயோ E3 அப்படின்னா பயோடெக்னாலஜி ஃபார் என்விரான்மெண்டல் எனர்ஜி அண்ட் எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, எந்த டேட்ல நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 9 to 11. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி நியூஸ் போவோம். ஆம்பிஷியஸ் growth target sets ஃபார் இந்தியாஸ் ஆட்டோ காம்போனன்ட் இண்டஸ்ட்ரி பை 2030. ஸோ 2030க்குள்ள இந்தியாவோட ஆட்டோ காம்போனன்ட்டுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ என்ன டார்கெட், எவ்வளோ ரூபா அப்படின்றது தான் என்ன சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பை 2030. The sector aims to blast its production 145 billion with the exports expected to triple from the 20 billion to 60 billion according to the recent நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்கோட ரீசன்ட் ரிப்போர்ட் படி இந்தியாவோட இந்த ஆட்டோ காம்போனன்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இவங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்றது 145 பில்லியனாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது 20 பில்லியன்ல இருந்து 60 பில்லியனாகவும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களோட ஆக்சுவல் டார்கெட் என்ன, 145 பில்லியன் ப்ரொடக்ஷனை வந்து 145 பில்லியனுக்கு 2030க்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்ஸை 3 டைமா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ நித்தி ஆயோக்கோட ரிப்போர்ட்டை தான் இவங்க டார்கெட்டா மாத்திருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த நியூஸ்ல தெரிய வருது. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் growth இப்போ ரீசெண்டா என்னென்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, எக்ஸ்போர்ட் growth அப்படின்றது இன் ஃபிசிக்கல் இயர் 2023-2024 இந்தியாஸ் ஆட்டோ காம்போனன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரீச்டு 21.2 பில்லியன், மார்க்கிங் த சிக்னிஃபிகன்ட் டர்ன் அரவுண்ட் ஃப்ரம் தி 2.5 பில்லியன் டிஃபிசிட் இன் தி ஃபினான்ஷியல் இயர் 19 to 300 மில்லியன் சர்ப்ளஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இந்த நியூஸ்ல. பிகாஸ் 2019 ஃபினான்ஷியல் இயர் 2019ல 2.5 பில்லியன் டிஃபிசிட்டா இருந்தது. ஓகேவா, அது இப்போ என்னவா மாறி இருக்கு, 300 மில்லியன் சர்ப்ளஸா மாறி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 21.2 பில்லியனுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பியூஷ் கோயல் has set an ambitious target of 100 billion export for the auto component sector by 2030. ஸோ இதுதான் ஆக்சுவல் டார்கெட், கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர டார்கெட். பட் இவங்க என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 145 பில்லியனுக்கு இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கவர்மெண்ட்டோட டார்கெட் வேற, அவங்களோட டார்கெட் வேற. ஸோ ஆட்டோ காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும்ல, அவங்க வச்சிருக்க டார்கெட்ஸ் அப்படின்றது வேற. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ் ரிப்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்ட் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25ஓட இந்தியன் ரயில்வேஸோட ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். நிறைய டேட்டாவை இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படின்றது, ஆப்ரேட்டிங் ரேஷியோனா முதல்ல என்ன? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிஸ்னஸ்ல நான் ஒரு 1000 ரூபாய் போடுறேன். ஓகேவா, நான் வந்து 1000 ரூபாய் போடுறேன். அந்த 1000 ரூபாய் வந்து நான் எதுக்கு போடுவேன், அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும். ஓகேவா, ஸோ சேலரி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ரேட்டிங் காஸ்ட்லாம் இருக்கும். பட் எனக்கு அந்த பிஸ்னஸ்ல இருந்து 1010 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த 10 ரூபா அப்படின்றது ப்ராஃபிட். அதை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படின்றது எவ்வளோ இருக்கு, 98.32% அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க. ஸோ 100 ரூபாய் ஏர்ன் பண்றதுல 98.32 ரூபாயை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. பட் இதுவுமே போன வருஷத்தோட இப்போ இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு அப்படின்றாங்க. 98.43% வந்து போன வருஷமா இருந்தது, இப்போ 98.32% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அது எப்படி சார் டிக்ரீஸ் ஆனா ஆகுது, நீங்க இன்க்ரீஸ்னு சொல்றீங்க? இந்த இடத்துல ஸ்பெண்டை பத்தி பேசுறாங்க. ஸோ நான் செலவு செய்யறது வந்து குறையுது அப்படின்னா அது நம்மளுக்கு இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 2.65 lakh crore, a marginal increase from the 2.56 lakh crore in financial year 24. So financial year 24ல எவ்வளவு ஏர்னிங்ஸ் எடுத்திருக்காங்க, 2.56 தான். ஓகேவா, ஸோ 2.56 தான். பட் இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25ல 2.65, which is very very important data. இந்த டேட்டா மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. இந்த வீடியோ முடியும் பொழுது நான் சொல்ற டேட்டாஸை கம்பைன் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல நிக்குதா, இந்த 2.65 லட்ச கோடி அப்படின்றது மைண்ட்ல நிக்குதா அப்படின்றது. ஸோ பேசஞ்சர் ரெவன்யூ அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு, 75,239 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, 75,239 கோடி. ஸோ ஃப்ரைட் ரெவன்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் தான் இருக்கு, அதுவுமே 1.7%, 1.71 lakh crore. ஸோ ரொம்ப ஈஸியான மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரைட் ரெவன்யூ அப்படின்றது 1.7%, 1.71 lakh crore அப்படின்றது. ஸோ நான் ஃபேர் ரெவன்யூ அப்படின்றதுமே எவ்வளவு சர்ஜ் ஆயிருக்கு, 19.8% to 11,562 crore அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரைட் லோடிங் அப்படின்றது அதர் ஆப்ரேஷனல் மைல்ஸ்டோன்ஸ். ஸோ மற்ற என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சர்பாஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பை தி transporting over
1.61 billion tons of the freight, positioning India's railway network as the second largest globally in terms of the annual freight carriage just behind China. ஸோ சைனாக்கு அப்புறம் இந்த ஃப்ரைட் ஹேண்டில் பண்ணுறதுல இந்தியா தான் செகண்டாக இருக்கு. ஸோ இந்த வருஷம் 1.61 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃப்ரைட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஃபிசிக்கல் இயர் அமௌண்ட் டு தி 2.63 lakh crore up from the 2.52 lakh crore in financial 24. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 24ல எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 2.5 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25ல அது அதிகமாக தான் இருக்கு, 2.63 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நியூஸை மறுபடியும் வாட்டி பாருங்க, மைண்டில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் அடுத்த நியூஸை ப்ளே பண்ணுங்க. ஓகேவா. ஸோ புரியல, இல்லை நம்ம கொஞ்ச நேரம் படிக்கணும் அப்படின்னா ரிவைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வேல்யூஸை மைண்டில் நிறுத்திடுங்க, நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா NTPC ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பென்ஷன் 30 gigawatt கோல் பேஸ்டு கெப்பாசிட்டி அடிஷன் பை 2032. ஸோ NTPC ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. என்ன டார்கெட் அப்படின்னா 30 gigawatt கோல் பேஸ்ட் கெப்பாசிட்டி அடிஷன் வந்து 2032க்குள்ள இவங்க அடிஷன் பண்ணணும். ஸோ விச் இஸ் இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸாக. ஸோ கண்டினியூஸாக இம்பார்ட்டண்டான நியூஸ் தான். ஸோ எதுவுமே நம்ம வந்து அன்இம்பார்ட்டன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டில் பார்த்ததில் அந்த டைம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். பட் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா நியூஸ்லுமே நீங்கள் டேட்டாஸை மைண்டில் நிறுத்தணும். ஸோ டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு டேட்டாஸை சேர்த்து வைக்கிறோமோ மைண்ட்லேயும் சரி, இல்லை நம்ம லைஃப்லேயும் சரி. ஓகேவா. ஸோ டேட்டாஸ் தான் எல்லாமே. எந்த அளவுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா 100% கரெக்டாக இருக்கும். ஸோ 30 gigawatt ஆஃப் கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பை தி ஃபிசிக்கல் இயர் 2032. ஸோ 2032க்குள்ள 30 gigawatt அப்படின்றத நம்ம இந்த நியூஸில் 30 gigawatt மைண்டில் இருக்கணும். 2032 அப்படின்றது மைண்டில் இருக்கணும். ஸோ ரிவைஸ்டு கெப்பாசிட்டி அடிஷன் அப்படின்றது NTPC 30 gigawatt க்ளோஸ் பேஸ் முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா 26 gigawatt இருந்தது. நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்காக NTPC வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா பாரா அண்ட் நார்த் கரன்புரா, பட்ரட்டு அண்ட் குர்ஜா. ஸோ இந்த 4 இடத்துல இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. கரண்ட் இயர் டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 3.6 gigawatt ஆஃப் நியூ தெர்மல் பவர் கெப்பாசிட்டி ஃபார் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். NTPC எய்ம்ஸ் டு ஆட் 3.6 gigawatt ஆஃப் நியூ தெர்மல் கெப்பாசிட்டி. இந்த வருஷம் அவங்க தெர்மல் கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் NTPC பிளான்ஸ் டு அவார்ட் 8 gigawatt கெப்பாசிட்டி ஃபார் வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டியூரிங் திஸ் ஃபினான்ஷியல் இயர். ஸோ 8 gigawatt கெப்பாசிட்டி ஆஃப் வந்து வேற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. The only thermal plant scheduled for retirement by the end of the decade is Tanda 400 மெகாவாட். இந்த டீகேட்ல, அதாவது 2030க்குள்ள ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ரிட்டையர் ஆக போகுது. எந்த தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னா தண்டா. இந்த டண்டா அப்படின்றது எந்த ஸ்டேட்ல இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டண்டா எங்க இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. NTPC also focusing on renewable energy with plans for 16 gigawatt renewable energy 2038. ஸோ renewable energy வந்து 60 gigawatt இருக்கணும் 2032க்குள்ள. ஆனால் கோல் பேஸ்ட் வந்து 30 gigawatt 2032க்குள்ள. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 60 30 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரெனியூபிள் எனர்ஜினா 60 2032க்குள்ள, கோல் பேஸ்ட்னா 30 gigawatt 2032க்குள்ள. கிளியரா இருக்கீங்களா? சரி, ஃபினான்ஷியல் நியூஸ் போலாம். இந்தியா அவுட்வர்ட் FDI surges 20% to the 5.81 billion in March 2025. ஓகேவா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் தான். இந்தியா அவுட்வர்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் a notable increase in March 25, reflecting the country expanding global economic footprint. ஸோ எந்த அளவுக்கு இந்த அவுட்வர்ட் FDI அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5.81 billion in March 2025, making 20% rise from the போன வருஷம் மார்ச் 2024 இருக்கும்ல, அந்த டைம்ல எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா 4.84 பில்லியனா இருந்துருது. இப்போ எவ்வளவு மாறி இருக்கு? 5.81. ஸோ இதுக்கும் 20% இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டா மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டிக்ரீஸ் 2.49 பில்லியன் ஃப்ரம் தி 2.55 பில்லியன் இன் தி சேம் மந்த் லாஸ்ட் இயர். ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டிக்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு? 2.49 பில்லியனுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. லோன் கமிட்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட். லோன் கமிட்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.10 பில்லியன் அப் ஃப்ரம் தி 617 மில்லியன் இன் மார்ச் 2024. சரி, இந்த OFDI அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது. ஸோ அவுட்வர்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். Total 10.32 billion with the equity investment of 6.78 billion and loans of 3.53 billion. கிளியர் தானே? ஸோ அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் டாப் OFDI டெஸ்டினேஷன் ஃபார் இந்தியா அப்படின்னா சிங்கப்பூர், மொரிஷியஸ் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்க எல்லாம் வந்து டாப் OFDI டெஸ்டினேஷன் ஃபார் இந்தியா. எந்த பீரியட் அப்படின்னா ஜான் அண்ட் மார்ச் 2025க்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா RBI எனேபிள்ஸ் டைரக்ட் சேல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ் பை தி பேங்க் அண்ட் NBFCs. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய ஃப்ரேமை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ என்ன ஃப்ரேமை கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம்.
banks and non-banking financial companies to directly sell stressed assets to the investor through the special purpose entities. இந்த SPE அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா stressed assets இன்வெஸ்டருக்கு டைரக்டா சேல் பண்றது. This moves aim to enhance the stressed debit market and reduce the reliance on the asset reconstruction companies. So என்னென்ன மெக்கானிசம் யூஸ் பண்றாங்க? டைரக்ட் சேல் மெக்கானிசம் அண்ட் ரோல் ஆஃப் ரெசல்யூஷன் மேனேஜர்ஸ். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இவங்க இந்த சேல் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அன்வீல்ஸ் 34 நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் 131st ஃபவுண்டேஷன் டே அப்படின்றாங்க. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஆக்சுவல் ஃபவுண்டேஷன் டே எப்போ அப்படின்னா April 12, 1895. ஸோ எங்கேருந்து இவங்களோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லாகூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட இப்போ 131வது ஃபவுண்டேஷன் டே அப்படின்றத கொண்டாட போகிறாங்க. ஓகேவா? அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 34 நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். 12 நியூ டெபாசிட் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. 10 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் QR கோட் பேஸ்டு கஸ்டமர் ஃபீட்பேக் மெக்கானிசம் லைவ் சாட் அசிஸ்டன்ட் நேம்டு பிகு. இப்படிதான் கேட்பான். இப்போ வந்து 131வது ஃபவுண்டேஷன்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் 34 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 12 நியூ டெபாசிட், 10 டிஜிட்டல் ப்ராடக்ட். அந்த 10 டிஜிட்டல் ப்ராடக்ட்ல ஒரு லைவ் சாட் அசிஸ்டன்ட், அதோட நேம் என்னன்னு கேட்பான். பிகு அப்படின்றத மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. இந்த நியூஸ்ல இதை நீங்க மைண்ட்ல கண்டிப்பா வச்சிருக்கணும். அண்ட் என்ஹான்ஸ் இன்டர்னல் பேங்கிங் ஃபங்க்ஷன் ஆடி டு இம்ப்ரூவ் தி கஸ்டமர் சர்வீஸ். சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ஆர்கனைசர் சைபர் ரன் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுமே அவங்க நடத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்ரட்டரி எம் நாகராஜு கமாண்டட் PNB இனிஷியேட்டிவ்ஸ் aimed at deepening financial inclusion and enhancing customer services. ஸோ இதெல்லாம் யார் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்ரட்டரி என் நாகராஜு அப்படின்றது தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் போகலாம். ஸோ இந்தியா அண்ட் இட்டாலி அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் ஃபோக்கஸ் ஆன் கனெக்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்தியாவும் இட்டாலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. இதுக்காக கனெக்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜிக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன? ஸோ 2029 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போத் நேஷன்ஸ் ரிவ்யூட் ப்ராக்ரஸ் அண்ட் ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டீப்பன் கோஆப்ரேஷன் அக்ராஸ் வேரியஸ் செக்டார்ஸ் இன்க்ளூடிங் ட்ரேட், டிஃபென்ஸ், ஸ்பேஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடோட போட்டிருக்காங்க? இந்தியா அண்ட் இட்டாலி. இந்தியா சைட்ல இருந்து யாரு? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர். அதே மாதிரி இட்டாலியன் சைட்ல இருந்து யார் அப்படின்னா இட்டாலியன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் அன்டோனியா டஜானி. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஹூ இஸ் அ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த இட்டாலி அப்படின்றதுக்கு அன்டோனியா டஜானி அப்படின்றது உங்களோட பதிலாக இருக்க வேண்டும். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ் லான்ச்சஸ் ஸ்கீம் டு பூஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க இந்த ஸ்கீமை ஒரு நேம்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த நேம் அப்படின்னா the program named after Dr. B.R. Ambedkar to coincide with the 134th birth anniversary is set to commence on April 14, 2025. ஓகேவா? வர April 14, அதாவது நான் இந்த வீடியோவை April 14 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நாளில் தான் மத்திய பிரதேசம் ஒரு மில்க் பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. ஸோ இதுல ஒரு டார்கெட் இருக்கும்ல. என்ன டார்கெட் அப்படின்னா கரண்டா மத்திய பிரதேஷ் வந்து 9% தான் இந்த பால் உற்பத்தியில அவங்களோட பங்கு இருக்கு. பட் அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா 20%. இந்த டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, வேர்ல்ட் நியூஸ் போலாம். உகாண்டா அடாப்ட்ஸ் இந்தியா டிஜிட்டல் ஃப்ரேம்வொர்க் இம்ப்ளிமெண்டிங் ஆதார் லைக் ஐடி அண்ட் UPI. ஸோ உகாண்டா என்ன பண்ண போறாங்க? இந்தியாவோட இந்த ஃப்ரேம்வொர்க்கை காப்பி பண்றாங்க. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா ஆதார் அண்ட் UPI அப்படின்ற 2 விஷயங்களை அவங்களோட நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. இந்த ஆதார் அண்ட் UPI-யை யாரு டிஜிட்டலா கிரியேட் பண்ணது அப்படின்னா டிப்ளாயிங் தி மாடல் ஓப்பன் சோர்ஸ் ஐடென்டி பிளாட்ஃபார்ம். இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் ஐடென்டி பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் டிஜிட்டல் ஐடென்டி சிஸ்டம் டெவலப்டு பை தி இந்தியாஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெங்களூரு, IIIT பெங்களூரு. ஸோ ஐஐடி கிடையாது, IIT பெங்களூரு. இவங்க தான் இந்த விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ உகாண்டால லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் தான். ஸோ அடுத்தது TCS அப்பாயிண்ட்ஸ் R.T. சுப்ரமணியம் as எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், பிரசிடென்ட் அண்ட் COO. ஸோ TCS-ஓட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் அவங்க தான், பிரசிடென்ட்டும் அவங்க தான், COO அவங்க தான், R.T. சுப்ரமணியன். KV பிரசாத் இந்தியா பார்லிமெண்ட் ஷாப்பிங் ஃபாரின் பாலிசி கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து ஒரு புக்கு, பட் அதுக்கு ஒரு ஸ்டோரி மேலே கொடுத்துருக்காங்க. PDF-ல போய் படிச்சு பாருங்க. ஸோ இந்த புக்கு நேம் என்ன அப்படின்னா இந்தியன் பார்லிமெண்ட் ஷேப்பிங் ஃபாரின் பாலிசி அப்படின்றத. இதை வந்து யாரோட புக் அப்படின்னா KV பிரசாத் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னி நாளோட இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படி என்ன அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் மஸ்கர் அப்படின்றது வந்து April 13, 1919. ஸோ நேத்தி நடந்தது, நேத்தி சண்டே கரெக்டா, அதனால இன்னைக்கு அதை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொல்லிட்டேன் April 14 அப்படின்றது அம்பேத்கரோட ஜெயந்தி. ஸோ பீம் ஜெயந்தி அப்படின்றத சொல்லுவோம். இந்த நாளில் தான் ஒருத்தவங்க வந்து
இந்த பால் உற்பத்தியை வந்து ஒரு ஸ்டேட்டில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதே நியூஸ் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்மளோட வெப்சைட்டுக்கு போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். குவிஸஸை வந்து டெய்லி எடிட்டோரியலுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மே மிடில் நம்ம இந்த டெய்லி நியூஸுக்கும் உங்களுக்கு நாங்கள் குவிஸஸ் கொடுத்துட்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்காச்சும் நம்மளோட வீடியோவையோ, நம்மளோட சேனலையோ, நம்மளோட பிடிஎஃப்யோ இல்லை நம்மளோட வெப்சைட்டை பற்றியோ எடுத்து சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்மளோட வெப்சைட்டை க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறையா உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய கோர்சஸ் ஆந்தவே, நிறைய கோர்சஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பக்காவாக ஸ்ட்ரக்சராக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியல் வருவேன். அதுமாரி வந்து நியூஸ் கிளாஸ்லேயே வருவேன். நாளைக்கு ஒரு சூப்பரான கிளாஸில் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அருண். பபாய்.